வேத ஆராய்ச்சிக்காக காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு வாக்கியமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை எழுத விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே தான் செய்த தவறுகளுக்கான தண்டனையை யாக்கோபு அனுபவிக்க துவங்குவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கலாத்தியர் நிருபத்திலே நான் வாசித்த வசனங்கள் கிறிஸ்தவர்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எல்லா காலகட்டத்திலேயும் அதை ஒரு உலக சட்டமாக தேவன் கொடுப்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயும் அந்த வசனம் உண்மையானதாயிருக்கிறது. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்போம், பஞ்சை விதைத்தால் பஞ்சை அறுப்போம், கோதுமையை விதைத்தால் கோதுமையை அறுப்போம். இந்த வசனத்திற்கான உதாரணங்கள் வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, பார்வோன் எபிரேயர்களின் ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். ஆனால் வேளை ஒன்று வந்தது, சங்கார தூதன் பார்வோனின் மகனையும் கொன்றான். தவறான குற்றச்சாட்டினாலே ஆகாப் நாபோத்தின் தோட்டத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவனை கொலை செய்தான். அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது. தேவன் எலியா தீர்க்கதரிசியை ஆகாபினிடத்திலே அனுப்பினார். நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது, அதே போல ஆகாபே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்றார். அது அப்படியே நிறைவேறிற்று. யாக்கோபுடைய வாழ்க்கையிலேயும் இந்த விதியானது மிக சரியாக செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். தந்திரமாக சூழ்ச்சி செய்து காரியங்களை பெற்றுக்கொண்டவன், மாயையை தனது வாழ்க்கையிலே பழக்கப்படுத்தி இருந்தவன், தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த தவறான காரியத்தையும் துணிந்து செய்கிறவன். அவனது தந்திரத்தை குறித்து ஒருவேளை அவன் பெருமைப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் யாக்கோபுவும் தான் எதை விதைத்தானோ அதையே அறுத்தான். இந்த ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது யாக்கோபு பெத்தேலை விட்டு வந்து ஆரானிலே சேர்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். அருமையானவர்களே, அந்த நாட்டிலே தண்ணீருக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் தண்ணீர் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு பொருள். ஏனென்றால் தண்ணீர் தட்டுப்பாடு இன்றும் பல இடங்களிலே இருக்கிறது. எனவே அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது சுத்தமாக காக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் பகல் வேளையிலே கிணறானது மூடி வைக்கப்பட்டதாயிருந்தது. ஆட்டு மந்தைக்கும் மனிதர்களுக்கும் தேவைப்பட்ட பொழுது தண்ணீர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, கிணறு மீண்டுமாக மூடி வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு காட்சியின் சூழ்நிலையிலே யாக்கோபு அங்கே போய் சேருகிறார். கிணற்றின் மேலே வைக்கப்பட்டிருந்த கல்லானது அகற்றப்படவில்லை. பாருங்கள் என்ன சொல்கிறான். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அங்கே நின்ற மேய்ப்பருக்கு லாபானை தெரியும். ஆனால் யாக்கோபுவுக்கு லாபானை குறித்து தெரியாது. லாபான் யார் என்பதை இனிமேல்தான் அவன் காணப்போகிறான். வசனங்கள் 6, 7 பாருங்கள். அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேளை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். கவனித்தீர்களா? முதல் முறையாக ஒரு புதிய இடத்திற்கு வருகிறான். இப்படி வந்து கொண்டு அவர்கள் எப்பொழுது ஆட்டிற்கு தண்ணீர் காட்ட வேண்டும், எப்பொழுது அதை மேய விட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறான். இது அவனுடைய குணத்தை மேலும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வசனம் 8 பாருங்கள். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்த பின்
கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். யாக்கோபு தனது தகப்பன் வீட்டிலே அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த துறவுகளிலே தண்ணீர் காட்டி ஆடுகளை திரும்ப திரும்ப மேய விடுவதை கவனித்திருக்கலாம். ஆனால் இங்கே பெரிய ஒரு ஊரிலே அநேகருடைய மந்தைகள் இருப்பதனாலே அவருடைய பழக்கம் அறியாதவனாய் இருந்தான். சரியான சூழ்நிலையை சரியானபடி அறிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு பேசுவது அவனுடைய அறிவீனத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்தையும் பரிபூரணமாய் அறிந்து கொள்ளாமல் பேச முற்படுவோம் என்றால் நமக்கு இருக்கிற கொஞ்ச அறிவை கொண்டுதான் நாம் அந்த சூழ்நிலையை மதிப்பிடுவோமே ஒழிய நம்முடைய மதிப்பீடு சரியான மதிப்பீடாய் இருக்காது. தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 29:9. அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். கவனித்தீர்களா? ராகேல் ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணி. இந்த நாட்களைப் போல அந்த நாட்களிலேயும் பெண்கள் இவ்வாறு ஆடுகளை மேய்க்க சென்றிருக்கிறார்கள். வசனம் 10. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும் என்று அவனுக்கு யார் சொன்னார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த ஆடுகளை கண்டவுடனே, மாமாவின் மகளை கண்டவுடனே அவைகளுக்கு தண்ணீர் காட்டுவதிலே ஆர்வம் கொள்ளுகிறான். நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் யாருடைய சட்ட திட்டங்களையும் அல்ல, தன்னுடைய சொந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனே சட்ட திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையின் முதல் பகுதி. யாக்கோபு இன்னமும் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததிலே ஒருவர் தான் அவனுடைய மாமா லாபான். சரி, வசனம் 11 பாருங்கள். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. இந்த வசனம் ஒரு வினோதமான வசனமாகவே தெரிகிறது. மாமாவின் மகளை முத்தம் செய்கிறான். ஏன் அழ வேண்டும்? ஒருவேளை இவன் வீட்டை விட்டு வந்ததிலிருந்து மிக நெடும் தொலைவு பயணம் செய்து வந்திருக்கிறான். தன்னன் தனியாக வந்திருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெத்தேலிலிருந்து அவன் புறப்பட்டு கலிலேயா கடல் வரை வந்து மீண்டுமாக சீரியாவுக்கு அவன் வந்து சேர வேண்டும். வழியிலே அதிகமான பாலைவனமான பகுதி உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறான். ஒருவேளை வழியிலே அவன் பல அனுபவங்களை பெற்றிருக்கலாம். வந்தவுடனேயே அவன் கண்ட மனிதர்களிடத்திலே மிக சாதாரணமாக பல நாள் பழகியவனைப் போல பேசுகிறான். அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறான். யாரும் எதுவும் கூறாமல் மாமாவின் ஆடுகள் வந்தபொழுது கிணற்றின் கல்லை புரட்டி தண்ணீர் காட்டுகிறான். எனவே அருமையானவர்களே, அவன் மாமாவின் மகளை முத்தம் செய்து வாழ்த்திய பொழுது தன் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை கண்ட அந்த உணர்ச்சி பெருக்கிலே அவன் அழுதிருக்கலாம். இது ஒன்றே இந்த பகுதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய விளக்கம். ஆதியாகமம் 29:12 வசனம் பாருங்கள். தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். மூலமொழியிலே இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், அவள் தகப்பனுடைய சகோதரன் என்று கூறுவதாக இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்நாட்களிலே இந்நாட்களைப் போல உறவு முறைகளை கூறுகிறதில்லை. எப்படிப்பட்ட உறவினராய் இருந்தாலும் அவனுடைய சகோதரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர் கலாச்சாரத்திலே மாமன் மருமகன் என்ற உறவுகள் எல்லாம் ஏற்கனவே இருந்தபடினாலே அந்த சரியான உறவை சொல்லும் வார்த்தை தமிழ் வேத புஸ்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே her father's brother என்று கூறப்பட்டுள்ளது. வசனம் 13 பாருங்கள். லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் லாபானுக்கு சொன்னான். கவனித்தீர்களா? தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் சொன்னான் என்று வாசிக்கிறோம். லாபானுக்கு சொல்வதற்கு அநேக காரியங்கள் யாக்கோபின் மனதிலே இருந்தது. இரவிலே அவனோடு விருந்து உட்கொள்ளும் பொழுது எல்லாரும் மிக ஆர்வத்தோடு கேட்கத்தக்கதாக எப்படி தனது சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமாய் தான் எடுத்துக்கொண்டேன் என்பதை குறித்தும், தகப்பனாருடைய ஆசீர்வாதங்களையும் எப்படி தந்திரமாக திறமையாக பெற்றுக்கொண்டான் என்பதையும் அவன் கூறியிருப்பான். அது மட்டுமல்ல, தனியாக அவன் படுத்திருந்த பொழுது பெத்தேலிலே என்ன நடைபெற்றது என்பதையும் அவன் நிச்சயமாய் அறிவித்திருப்பான். வசனம் 14 பாருங்கள். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான்.
1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். யாக்கோபு சொன்ன எல்லா காரியங்களும் கேட்டவுடனே தனது சகோதரியின் மகன்தான் என்பதை குறித்து உறுதி வந்தது. எனவே நீ இங்கே தங்கியிரு என்று சந்தோஷத்தோடு தனது வீட்டிலே அவனை ஏற்றுக்கொண்டான். சுமார் 1 மாத காலம் ஆகிவிட்டது. அங்கே என்ன நடைபெற்றது என்பதை சற்றே கவனியுங்கள். யாக்கோபு அந்த குடும்பத்தில் ஒருவனாக வேலைகளிலே ஈடுபட்டிருக்கிறான். தூர இடத்திலிருந்து மாமா வீட்டிற்கு வந்தவன் வெறுமனே உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்காமல் குடும்பத்திலே மற்றவர்கள் வேலை செய்கிற வேலைகளிலே தானாகவே ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தான். யாக்கோபுவின் இந்த குணத்தை நாம் பாராட்ட வேண்டும். தாயோடு வீட்டிலே இருந்து பல உதவிகளை செய்தவன் மாமாவின் வீட்டிலே அவருடைய வேலைகளிலே ஈடுபாடு கொண்டது மட்டுமல்ல, ராகேலின் பேரிலே பிரியப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை ஒரு நாள் காலையிலே காலை உணவிற்காக எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது லாபான் தனது சகோதரின் மகனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? வசனம் 15 பாருங்கள். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாயிருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். இந்த லாபான் தந்திரம் உள்ளவன். வேலை குறித்து யாருமே எந்த வார்த்தையுமே சொல்லவில்லை. குறிப்பாக யாக்கோபு அதை குறித்து பேசவே இல்லை. இருந்தாலும் லாபான் தந்திரமாக, நீ எனக்கு சும்மா வேலை செய்ய வேண்டாம், உனக்கு நான் சம்பளம் தருகிறேன் என்று கூறுகிறான். தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஏதாவது பதிலுக்கு பெற்றுக்கொள்ளாமல் இந்த லாபான் யாரையும் தங்க விடுவதில்லை போலும். இப்பொழுது தனது மருமகனோடையே ஒரு வியாபார நோக்கான பேச்சை பேசுகிறான். வசனம் 16. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். இந்த வசனத்திலே தான் முதல் முறையாக நாம் லேயாளை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு தனது இளைய மகளான ராகேலோடு நன்றாக பேசுவதையும் அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இருப்பது போல நடந்து கொள்வதையும் லாபான் கவனித்திருக்க வேண்டும். மூத்தவள் லேயாள், 2வது குமாரத்தை தான் ராகேல். வசனம் 17 பாருங்கள். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல ராகேல் மிக அழகான ஒரு பெண்மணியாயிருக்கிறாள். லேயாள் கூச்ச பார்வை உள்ளவளாய் இருந்தாள் என்று சொல்லும் பொழுது அவள் ராகேலை போல அழகுள்ளவளாய் இல்லை என்று வேறு வார்த்தைகளிலே கூறப்பட்டிருக்கிறது. வசனம் 18. யாக்கோபு ராகேல் பேரிலே பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். ராகேலை குறித்த எண்ணம் யாக்கோபினுடைய மனதிலே இருந்திருக்கிறது. எனவே அந்த காலை வேளையிலே, காலை உணவு நேரத்திலே யாக்கோபு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே ராகேலின் காரியம் அவனுடைய மனதிலே இருந்திருக்கிறது. இப்படி அவன் இருப்பது லாபானுக்கு தெரியும். எனவே யாக்கோபு இவ்வாறு பதில் கூறியதனாலே லாபான் அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டான். சரி, யாக்கோபு ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்காக 7 ஆண்டுகள் லாபானுக்கு வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். லாபானின் தந்திரமான பதிலை பாருங்கள். வசனம் 19. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். ஏற்கனவே இதை யாக்கோபு கேட்பான் என்பதை அறிந்திருந்த லாபான் உடனடியாக அந்த பேரத்தை ஏற்றுக்கொள்கிறான். நாம் வாசிக்கப் போகிற அடுத்த வசனம் யாக்கோபை குறித்த ஒரு அழகான காரியத்தை சொல்கிறது. யாக்கோபினுடைய இளமை பருவம் அது. எனவே ராகேலுக்காக எதையுமே செய்ய அவன் ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. சற்றே எண்ணி பாருங்கள். லாபான் சொன்ன எல்லா வேலையையும் எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் யாக்கோபு செய்து கொண்டிருக்கிறான். கடினமாக உழைக்கிறான். வெளியே குளிரிலே போய் உழைக்கிறான், வெயிலிலே உழைக்கிறான், மழையிலே உழைக்கிறான். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவன் உழைக்கிறான். பகல் முழுவதும் கடினமாய் வேலை செய்துவிட்டு மாலையிலே தான் அவளை அவன் சந்திப்பான். அத்தனை அதிகமாக அவன் அவளை நேசித்தான். எனவே அந்த 7 வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாட்களாக தெரிந்தது. அடுத்த வசனத்தை பாருங்கள். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவி இடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். வசனம் 22. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அருமையானவர்களே, இப்பொழுது கவனியுங்கள், லாபான் என்ன செய்கிறான்? வசனம் 23 முதல் வாசிக்கிறேன். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய்
அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அந்நாட்களிலே திருமண வைபவங்களிலே பெண்களுடைய முகம் மூடப்பட்டிருக்கும். அவள் யார் என்று வெளியிலிருந்து பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவு அவளுடைய முகம் மூடி மறைக்கப்பட்டிருக்கும். எனவே கொடுக்கப்பட்ட பெண் யார் என்பதை அடுத்த நாள் காலை வரை அவன் கண்டுகொள்ளவில்லை. அது ராகேல் அல்ல, லேயாளாயிருந்தாள். அந்த நேரத்திலேயே தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்பதை அவன் முதல் முறையாக உணர்கிறான். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஏசாவைப் போல நாடகமாடியது ஒருவேளை அவனுக்கு நினைவிலே வந்திருக்கலாம். யாக்கோபு தகப்பனாரை ஏமாற்றினான். இந்த காரணத்திற்காகவே அவனுடைய தாய் தகப்பனாரை விட்டு அவன் வர வேண்டியதிருந்தது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக இளையவனாக யாக்கோபு மூத்தவன் என்று சொல்லி ஏமாற்றினான். இங்கே இளையவள் என்று சொல்லி மூத்தவளை அவன் பெற்றுக்கொள்கிறான். யாக்கோபை பொறுத்தமட்டிலேயும் லாபான் ஏதோ பெரிய ஒரு தவறு செய்துவிட்டது போல எண்ணியிருப்பான். ஆனால் லாபான் அதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களிலே அவன் மிகவும் சிறந்தவன் போல. அநேக ஒப்பந்தங்களிலே சிறிய எழுத்திலே குறிப்பு என்று சொல்லி சில காரியங்கள் போடப்பட்டிருக்கும். அதை அநேக நேரங்களிலே அந்த மனிதர்கள் பார்க்கிறதில்லை. ஒப்பந்தத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதுதான் அது அவருடைய கண்களுக்கு சுட்டி காட்டப்படும். இங்கு என்ன சொல்கிறான்? மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல என்று கூறிவிட்டான். தொடர்ந்து வசனம் 27 பாருங்கள். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். பார்த்தீர்களா, லாபான் நல்ல ஒரு வியாபாரியாய் செயல்படுகிறான். ஆனால் பாவம் யாக்கோபு படிக்க வேண்டிய பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் பெரிய ஒரு தவறுக்குள்ளேயும் ஆளாகிறான். 2 மனைவிகளை அவன் சேர்த்து கொண்டிருக்கவே கூடாது. இதனால் அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. வசனம் 28, அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பார்த்தீர்களா, முதலாவது யாக்கோபு ஒத்துக்கொண்டது போல 2 மடங்கு காலங்கள் 14 வருடங்கள் தனக்காக வேலை செய்யும்படியாக வைத்து விட்டான். ஒரு பெண்ணுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்வது என்பதே நீண்ட காலம். ஆனால் இவன் 14 ஆண்டுகள் வேலை செய்தான். இவ்வாறு செயல்பட்டதினாலே 2 மனைவிகளை பெற்றுக்கொண்டவனாக மாறிவிட்டான். அருமையானவர்களே, இது வேத புத்தகத்திலே எழுதப்பட்டு இருப்பதனாலே பலதார மனத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பிசாசானவன் பொய் சொன்னதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீது பாவம் செய்ததை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக தேவன் அவனை தண்டித்தார். ஆனால் இந்த அத்தனை நிகழ்ச்சிகளுமே வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் மூலமாக தேவன் சொல்வது என்ன? உண்மையான சரித்திரத்தை தேவன் எழுதி வைக்க விரும்பினார். ஆம், யாக்கோபு 2 பெண்களுக்கு கணவனானான். இது எப்படி நடந்தது என்பதைத்தான் நாம் கவனித்தோம். இவ்வாறு கூறப்பட்டிருப்பதனாலே பலதார மனத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று ஒருபொழுதும் நாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்திலேயும் யாக்கோபு அவனுடைய குடும்பத்திலே அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறான். இது எல்லாமே முன்பு அவன் செய்த காரியங்கள் திரும்ப அவனுக்கு நேரிடுகிறது போல இருக்கிறது. வசனம் 31, 32 பாருங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அருமையானவர்களே, தன் கணவன் தன்னை விட ராகேலை அதிகமாய் நேசிக்கிறார் என்பது லேயாளுக்கு வேதனையான ஒரு காரியமாய்த்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ரூபனை அவள் பெற்றெடுத்த பொழுது அவளுடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இப்பொழுதாவது என்னுடைய கணவர் என் மேல் அன்பாயிருப்பாரே என்று எண்ணுகிறாள். ரூபன் யாக்கோபின் மூத்த மகன். ஆனாலும்
இயேசு கிறிஸ்து தோன்றும் வம்சம் அவன் வழியிலே வரவில்லை. ஆனால் லேயாளின் 4வது மகனான யூதாவின் மூலமாகவே வந்தது. யூதாதான் ராஜவம்சம். தாவீது அந்த வழியிலே தோன்றினவன்தான். பின்னான காலங்களிலே இயேசு கிறிஸ்துவும் சரீர பிரகாரமாக யூதாவின் வம்சத்திலேதான் தோன்றினார். அருமையானவர்களே, மற்றும் ஒன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அவன் முதலாவது மனைவியாக யாரை ஏற்றுக்கொண்டானோ அவளுடைய வம்ச வழியிலேயே இயேசு கிறிஸ்து தோன்றும்படியாக தேவன் செயல்பட்டார். ரூபன் மூத்த மகனாயிருந்தாலும் அவன் தனது பாவத்தினாலே அந்த பெரியதொரு பாக்கியத்தை இழந்து போனான். லேவி ஆசாரிய வம்சத்தின் தகப்பன். யாக்கோபினுடைய மிகச் சிறந்த குமாரர்களின் தாய் லேயாளாய் இருந்தாள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தது என்ன? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான், தகப்பனாரை ஏமாற்றினான். அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? காலங்கள் கடந்து சென்றாலும் அவன் ஏமாற்றப்படுகிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எந்த காரியத்திலாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவருடைய கரத்திலே பரிபூரணமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி எங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது ஏதாவது காரியங்கள் காணப்படும் என்றால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் உமக்கு பிரியமான காரியத்தையே செய்ய வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்கிறோமோ அதே காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நேரிடும் என்பதை உம்முடைய சரித்திரத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாராவது காணப்படுவார்கள் என்றால், தாங்கள் செய்த காரியமே தங்களுக்கு நடந்துவிட்டது என்ற துக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், நீரே அவர்களை ஆறுதல் படுத்தும். அவர்களுக்கு மன்னிப்பு அருளி செய்தருளும். அவர்களுக்கு புது வாழ்க்கையை தாரும். அவர்களுடைய எதிர்காலத்தை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.